கேப்டனாக இதனை செய்ய வேண்டும். ருத்ராஜிடம் தோனி சொன்ன வார்த்தை. சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டார். மகேந்திர சிங் தோனி தனது கேப்டன் பதவியை அவரிடம் ஒப்படைத்தார். சிஎஸ்கேவின் கேப்டன் பதவியை கொடுக்கும்போது தோனி தன்னிடம் என்ன கூறினார் என்பது பற்றி ருத்ராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதில் MS தோனி இனிமேல் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மட்டுமே பங்கு பெறுவார். அவர் கேப்டன் பதவியில் இருந்து விலகிவிட்டதாகவும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டதாகவும் சிஎஸ்கே நிர்வாகம் அறிவித்தது. கடந்த வருடம் அவரின் செயல்பாடுகளும் சிறப்பாக இருந்ததாக ரசிகர்கள் கூறியிருந்தனர். இந்த நிலையில் தோனி தன்னிடம் கேப்டன் பதவி அளித்த போது என்ன கூறினார் என ருத்ராஜ் பேசியுள்ளார். 2024 வருட ஐபிஎல் போட்டி தொடர் துவங்க ஒரு வாரத்திற்கு முன்பு மகேந்திர சிங் தோனி என்னிடம், இனி நீதான் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியை வழி நடத்த போகிறாய் என்றார். நான் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டேன். முதல் போட்டியில் இருந்தேவா, நிச்சயமாக இதுதான் உங்கள் முடிவா என அவரிடம் கேட்டேன். மிக சில நாட்களே இருந்ததால் எனக்கு அது மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தது. ஆனால் தோனி எனக்கு முழுமையான ஆதரவை கொடுத்திருந்தார். அது உனது அணி, நீ உனது சொந்த முடிவுகளை எடுக்கலாம். நான் அந்த முடிவுகள் எதிலும் தலையிட மாட்டேன். ஆனால் ஃபீல்டிங் நிறுத்தங்களில் மட்டும் நாம் சேர்ந்து முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் எனது ஆலோசனைகளை நிச்சயம் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றார். என் மீதான அவரின் நம்பிக்கை மிகப்பெரிய விஷயம் என்றார் ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த வருடம் சிஎஸ்கே அணிக்காக கோப்பை வென்று தோனியை சிறப்பாக வழி நடப்புவார் என சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.